இந்தியாவில் ஒரே ஒரு ஓட்டுக்காக இந்திய தேர்தல் ஆணையம் காட்டுக்குள்ள பல கிலோமீட்டர் பயணம் செஞ்சு ஒரு வாக்குச்சாவடி அமைக்காங்க. ஏன் ஒரு ஓட்டுக்காக இத்தனை கிலோமீட்டர் காட்டுக்குள்ள போய் வாக்குச்சாவடி அமைக்கணுமா? இந்திய தேர்தல் ஆணையத்தோட முக்கியமான ரூலே என்னன்னா 2 கிலோமீட்டருக்குள்ள வாக்குச்சாவடி அமைச்சிருக்கணும். எத்தனை பேர் இருந்தாலும் சரி அவர்கள் ஓட்டு போட வேண்டும். ஓட்டு போடுவது அவரோட உரிமை. அதற்கு இந்திய தேர்தல் ஆணையம் வாய்ப்பு அளித்தே தீர வேண்டும். அதனால 2 கிலோமீட்டருக்கு காட்டுக்குள்ள பயணிச்சு ஒரு 10 பேர் கொண்ட குழு பயணிச்சு அங்க போய் வாக்குச்சாவடி அமைக்காங்க. இந்த இடம் குஜராத்ல கிர்காடுல பனோச்சிங்கிற கிராமத்துலதான் ஒரே ஒரு வாக்காளர் இருக்காரு. வேற ஒன்றும் இல்லைங்க. அங்கே ஒரு சிவன் கோயில் இருக்கு. அந்த சிவன் கோயிலில் பூசாரியா வேலை பார்க்குறவங்க அந்த கோயிலே தங்கி அங்கேயே அட்ரஸ் ப்ரூஃப் வாக்காளர் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. அவங்க அங்கேயே தங்கிடுறாங்க. ஏன்னா அது ஒரு காடு, சிங்கம் புலிலாம் இருக்கிற காடாம். நினைச்ச நேரம் வர போகன்னு இருக்க முடியாது. அந்த கோயிலை பராமரிக்கிறதுக்காக கோயில் பக்கத்திலே வீடை ஏற்பாடு பண்ணி அங்கே தங்கிக்கிறாங்க. அவங்களுக்கு வாக்காளர் உரிமை அட்டை கொடுத்துருக்கு இந்திய தேர்தல் ஆணையம். அந்த ஒரு காரணத்துக்காக இங்கிருந்து 10 பேர் கொண்ட குழு அங்கே போய் அவர்கிட்ட வாக்கு சேகரிச்சுட்டு வராங்க. அப்படின்னா பார்த்துக்கோங்க, ஏன் இந்திய தேர்தல் ஆணையம் அந்த அளவுக்கு செய்யுது. ஒவ்வொரு குடிமகனோட ஓட்டும் முக்கியம். அதனால ஓட்டு போட மறந்துடாதீங்க. எலெக்ஷன் தேதி அறிவிச்சிட்டாங்க, ஓட்டு போட மறந்துடாதீங்க. ஜனநாயகத்தை காப்போம்.